இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 56 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. எல்லா கண்களை மூடி இந்த 8வது மாதத்திலும் தகப்பனே இந்த வேலையை அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர். என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். இந்த மாதம் கண்ணீரை விசாரிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. யாரெல்லாம் கண்ணீர் வடித்து எதுக்காகலாம் கண்ணீர் வடிச்சிங்களோ இந்த மாதத்தில் ஆண்டவர் பதில் கொடுப்பார். பதில் கொடுக்குற அந்த மாதத்தில் உங்கள் கண்ணீரெல்லாம் விசாரிக்கிற காலங்களில் வந்திருக்குது. உங்கள் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்னா விசாரிக்க போகிற ஒரு காலங்கள், ஒரு துருத்தியில் உங்கள் கண்ணீரெல்லாம் நிரம்பி அவர் விசாரிக்கிற காலங்களுக்காக உண்மை தொடர்ந்து இந்த செய்தியை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 56 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் வசனத்தை வாசி. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கங்கள், எவ்வளவு பாடு வேதனை, அபிஷேகம் பண்ணிட்டாங்க தாவீதை. இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜா நீதான் சொல்லி கர்த்தர் சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனால் அபிஷேகம் பண்ணினாலும் தாவீது நிம்மதியாக வாழ முடியலை. தாவீது என்ன பண்ண முடியல? நிம்மதியாக வாழ முடியலை. 13 வருடங்கள் ஓடிக்கிட்டு காடு மலை குன்று எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. சொந்த குடும்பத்தை விட்டுட்டு ஓடுறாரு. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி கூட இருந்த ஆட்களை அனுப்பிச்சி வச்சா அவங்க போயிட்டு வெறுமையாக வராங்க. எப்பா யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களான்னு ஆட்களை அனுப்பிச்சா அவங்களும் போயிட்டு வெறுமையாக வராங்க. யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் ஏக்கம், மறுபக்கம் தாவீதுக்கும் மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான் இருந்தது. சவுல் தாவீதை தேடி கொலை செய்யும்படி தேடி வராரு. ஒரு பக்கம் எதிரிகள் தாவீதுக்கு விரோதமாக பெருகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பசி தண்ணி கிடையாது. ஒரு பக்கம் சவுல் கொலை தேடி வந்துக்கிட்டு இருக்கான். தாவீதே சொல்கிறாரு, ஒரு கவுதாரியை போல என்னை கொலை செய்ய தேடிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி எல்லா பக்கமும் தாவீது ஓடிக்கிட்டு இருக்கார். 13 வருடங்கள் நிம்மதியற்ற வாழ்க்கை. 13 வருடங்கள் தாவீதுக்கு நிம்மதியற்ற வாழ்க்கை. நம்மளும் அப்படித்தானே? சில நேரங்களில் நம்மளுக்கு பிரச்சனைகள், சோதனைகள், பாடுகள், வேதனைகள் வரும்போது எப்போ இந்த பிரச்சனை முடியும், எப்போ இந்த சோதனை தீரும், ஏன் தான் நம்மளுக்கு இப்படியெல்லாம் வருதோ, இதுக்கு என்னதான் செய்யணும், என் கணவர் எப்போ தான் மாற போகிறாரு, நான் எப்படி தான் ஜெபம் பண்ணணும், இவரை மாற்றுறதுக்கு நான் என்ன தான் செய்யணும், ஏன் ஆண்டவரே இவர் இப்படி இருக்கிறாரு, என் பிள்ளைகள் எப்போ மாறும், என் குடும்பத்தில் எப்போ சமாதானம் வரும் என்று சொல்லி ஒரு வேளை நீங்கள் இந்த கால வேளையில் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாரு, தாவீது சொல்லுகிறாரு, உன் அலைச்சல்களை எல்லாம் தேவரீர் அறிந்திருக்கிறேன். உங்க அலைச்சலை எல்லாம் அலைச்சலை ஒருபோதும் கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அலைச்சலை மாத்திரமல்ல, தாவீது சொல்றாரு, தாவீதுடைய 13 வருஷ வாழ்க்கையை கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையா. என் கண்ணீரை எல்லாம் எங்க வச்சிருக்கிறாரா? துருத்தியில் வை. அவருடைய கணக்கில என்ன பண்ணிருக்காரா? வச்சிருக்கிறாரா. அப்ப உங்களுடைய கண்ணீர் எல்லாம், ஒருவேளை உங்க கணவனுக்கு முன்பாக நீங்க சிந்திருக்கிற கண்ணீர் மதிப்பில்லாம இருக்கலாம். உங்க மனைவிக்கு முன்பாக சிந்து கண்ணீர் மதிப்பில்லாமல் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக சிந்தின கண்ணீர் மதிப்பில்லாமல் இருக்கலாம். உங்கள் சொந்தக்காரருக்கு முன்பாக சிந்தின கண்ணீர், உங்களை நம்பினவருக்கு முந்தின கண்ணீர் மதிப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளை ஆராதிக்கிற தேவன் கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, கண்ணீர் எல்லாம் யாருடைய கணக்கில் வச்சிருக்கிறாரா? கொஞ்சம் எந்திரிக்கிறாம கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்.
கண்ணீரெல்லாம் யாருடைய கணக்கில் வச்சிருக்கிறாரா? ஆண்டவரோட வைத்திருக்கிறார். அவருடைய கணக்கில் வைத்து கணக்கில என்ன பண்ணியிருக்கிறாராம்? வச்சிருக்கிறாரா? எப்பா தாவீது சொல்றாரு, என்னுடைய கண்ணீரெல்லாம் எங்க வச்சிருக்கிறாரா? துருத்தியில அவருடைய கணக்குல வச்சிருக்கிறாரா? உங்க கணக்குல நீங்க என்ன வைப்பீங்க? பேங்க்ல அக்கௌண்ட்ல என்ன வைப்பீங்க? பணம் கணக்குல வைப்பீங்க, அக்கௌண்ட்ல வைப்பீங்க. ஆனா கர்த்தர் அவருடைய அக்கௌண்ட்ல யாரை வச்சிருக்கிறாரா? கண்ணீரை உங்க கண்ணீரை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் எப்படி அருமையான புத்தகம். உங்க கண்ணீரை அவர் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறாராம். நைட்ல எல்லாரும் தூங்கின அப்புறம், எல்லாரும் படுத்தக்கு அப்புறம் நீங்க தலான்ல படுத்து அழுதது நீங்க நினைக்கிறீங்க யாருமே பார்க்கல, அந்த தண்ணீரெல்லாம் தலாணி குடிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் அந்த கண்ணீரை பார்த்தார். எல்லாரும் வேலைக்கு போன பிறகு நீங்க வீட்டை பூட்டிக்கிட்டு பழைய வாழ்க்கையை நினைச்சு, பழைய காரியங்களை நினைச்சு, என் குடும்பம் நினைச்சு நீங்க அழுதுருக்கீங்க பார்த்தீங்களா? ஒருவேளை யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் பார்த்திருக்கிறா. என் மக ஏன் அழுகிறா, என் மக வேதனைப்படுறாளே என்று சொல்லி உங்க கண்ணீரை என்ன கொண்டு போறாரா? அந்த கண்ணீரை பூரா என்ன பண்ணிட்டாராம்? கலெக்ஷன் பண்ணி கொண்டு போயிட்டாராம். கலெக்ஷன் பண்றது யாரு? வட்டிக்கு உறவை தான் என்ன பண்ணுவாங்க? கலெக்ஷன் பண்ண வருவாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? கண்ணீரை என்ன பண்ணிட்டாராம்? கண்ணீரெல்லாம் கணக்கில் வைத்து கணக்கு. தாவீதோடைய 13 வருஷம் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. ஆனா தாவீதை கர்த்தர் விட்டாரா? 13 வருஷத்துக்கு பிறகு தாவீதை தூக்கி சமத்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி அவன் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை மாற்றினான். அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், ஒரு நாள் கவலைப்படாதீங்க, ஒரு நாளும் பயப்படாதீங்க. உங்க கண்ணீர்ல எப்போயும் இருக்க விட மாட்டா. உங்க கண்ணீரெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். அல்லேலூயா. எப்படி பகல் சூரியன் வருதோ, இரவில் சந்திரன் வருதோ, எப்படி பகல் இரவு மாறி மாறி வருதோ, வெயிலுக்கு ஒரு காலம் உண்டு, மழைக்கு ஒரு காலம் உண்டு. உங்க வாழ்க்கையில துன்பம் இருக்குதா? கவலைப்படாதீங்க, இனி வருகிற நாட்கள் எல்லாம் இன்பமாய் கர்த்தர் மாற்றுவார். அதனாலதான் வேதம் சொல்லுது, காலையில நீ அழுகுவ, மாலையில என்ன பண்ணுவ? நகைப்பாய். காலையில அழுகுவ, மாலையில நகைப்பாய். காலையில புலம்புவாய், மாலையில நடனம் பண்ணுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் உங்களை அந்த கண்ணீர் பள்ளத்தாக்கிலே என்ன பண்ண மாட்டாரு? வச்சிருக்க மாட்டார். அல்லேலூயா. 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரம். கண்ணீரை விசாரிக்கிற தேவன். எல்லாரும் விசுவாசத்தோடு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ரொம்ப நாள் வைத்திருக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல இருந்து வெளியே வரக்கூடிய நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய பார்வையில கண்ணீர் எல்லாம் ரேட்டே தனி. கர்த்தருடைய பார்வையில் உங்க கண்ணீருக்கெல்லாம் ரேட்டே தனி. ஆமா, ரோவா ரைஸ் இப்போ அதிகமா இந்த நம்ம நாட்டில் அதிகமான எந்த கார் அதிகமாக விற்கிது? ஆடி. ரோவா ரைஸ் அப்படின்னு ஒரு காரு 4-5 கோடி திட்டம். அந்த அது ரோவர்ஸ் அந்த காரு தான் இப்போ இருக்கிறதுலே காஸ்ட்லி. 4 கோடி 5 கோடிக்கு விற்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு காஸ்ட்லியே கிடையாது. அவர் பார்வைக்கு எது காஸ்ட்லி? கண்ணீர் தான். அல்லேலூயா. கண்ணீர் காஸ்ட்லினாலதான் நீங்க ஓவராட்ட கண்ணீர் வடிக்கிறப்ப அவர் என்ன செய்யறாரா? துருத்தியில கொண்டு வந்து என்ன பண்ணிடுறாரா? நினைக்கிறீங்களா நம்ம கண்ணீர் எல்லாம் வேஸ்டா? அவர் கொண்டு வந்து, ஏய் மகளே, உன் கண்ணீர் விலை மதிக்க முடியாதுன்னு சொல்லி அதை துருத்தியில என்ன பண்ணிருக்காரா? சேவ் பண்ணி வச்சிருக்கிறாரா. பாருங்க, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, நான் சொல்றது 50-60 வருஷத்துக்கு முன்பாக ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. பிறந்த சில நாட்கள்லே பார்த்தா அந்த பிள்ளைக்கு பயங்கரமான காய்ச்சல், உச்சந்த உள்ளங்கால் வரைக்கும் 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 1 வாரம் டைப்பாக காய்ச்சல் வந்துருச்சு. உடனே அவங்க அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு மினி பஸ்ஸோ ஆட்டோலாம் கிடையாது, காரெல்லாம் கிடையாது. தூக்கிட்டு போகிறாங்க. கணவர் வேலைக்கு போயிட்டார். தூக்கிட்டு போக பாதி வழியிலே பிள்ளைக்கு பிக்ஸ் வந்துருச்சு. பிக்ஸ் வந்து அந்த பிள்ளை இறந்து போச்சு. பிறந்த கொஞ்ச நாள் ஆன பிள்ளை.
அவங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் டாக்டர் செக் பண்ணி குழந்தை இறந்து போச்சுமா வர வழியிலே அப்படின்னு சொன்னோடனே அந்த தாயார் ஆஸ்பத்திரியில் கதறி அழுது உருண்டு ஐயையோ என் பிள்ளை செத்து போன்னு சொல்லி உடனே டாக்டர் சொல்கிறார் சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிருமா, இல்லை இங்கே நிறையா காரியங்கள் இருக்குது, அப்புறம் பாடியை கொடுக்க மாட்டேன் குழந்தை இல்லைன்னு சீக்கிரம் கொண்டு போய் சொன்னே குழந்தைய எடுத்துகிட்டு ரோடு நெட்டுக்கு அந்த அழுதுட்டு வராங்க. ஒரு ஆம்பளை பிள்ளையை தூக்கிட்டு ஒரு தாய் பெற்றவங்களுக்கு தாங்க அந்த அருமை தெரியும். ஒரு பிள்ளையை பெற்று இந்த பிள்ளை இறந்து அழுதுகிட்டே வராங்க, ரோட்டு நெட்டுக்க கத்தி கத்தி அழுதுட்டு வர அந்த ஊருக்காரங்களாம் அந்த சகோதரி பின்னாடி போகிறாங்க. பாருங்கள், நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரி. அவங்க வந்து திண்ணையில் குழந்தைய போட்டுட்டு முழங்கால் போட்டு ஏசப்பா நீங்கள் தானப்பா அந்த குழந்தைய கொடுத்தீங்க, ஏன் இந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி கதறி கதறி நெஞ்சில் அடித்து காம் நேரம் அழுகிறனே காம் நேரம் கழிச்சு அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. உயிர் வந்தவனே அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த தாய் சொன்னாங்க, ஆண்டவரே இது நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இந்த குழந்தைய, உங்களுடைய ஊழியத்தை தவிர இந்த குழந்தைய நான் எதுக்கும் உலக வேலைக்குள்ள அர்ப்பணிக்க மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கி அந்த குழந்தை தான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினத்தில் சியோன் திருச்சபை நடத்திக்கிட்டு கிட்டத்தட்ட 30,000 பேர் வராங்க. ஆத்தூர் செல்வராஜ் தெரியுமா உங்களுக்கு பாஸ்டரு? எங்களுக்கு ஆத்தூரே தெரியாது பாஸ்டர்ன்றீங்களா? ஆத்தூர் செல்வராஜ் நல்லா மனுஷன் பிரசங்கம் பண்ணுவார், நாகப்பட்டினத்தில் சபை வச்சிருக்கிறாரு. பாருங்க, சாக போன குழந்தைய உயிர் கொடுத்த தேவன் மண்ணான உங்க வாழ்க்கையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சாக போனவரை கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்காருனா உங்களை என்னையும் கர்த்தர் விட்டுருவாரா? உன் புலம்பலை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஜெபம். நீ கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவ உன் கண்ணீரெல்லாம் துருத்தியில் வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உன் கண்ணீரை விசாரிக்கிற ஒரு காலத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். பாராவின் தண்ணீரை கூட மதுரமாய் மாற பண்ணுகிற தேவன் உனக்கு ஒரு உண்டு. உன் கண்ணீரை கண்டு அவர் கடந்து போகிற தெய்வம் அல்ல. ஒருவேளை மனிதர்கள் கடந்து போலாம், உன் கணவன் உன்னை கடந்து போலாம், உன் பிள்ளைகள் கடந்து போலாம், ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு நாள் கடந்து போக மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. அவ்வளவுதான் நான் இப்பேட்டு அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, கண்ணீரின் நாள் வருகிற ஆசீர்வாதங்கள், கண்ணீர் ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள். சீக்கிரமா ஒரு 2 லைனை முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 21 எடுங்களேன், 18 முடிய வாசிங்க. கண்ணீர் ஜெபத்துக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்குன்னு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14-18. அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோள்களின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு எனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பாருங்க, இங்க இந்த அடிமை பெண் ஆகாரை குறித்து பல காரியங்கள் பார்த்தோம். இந்த ஆகார் வந்து அடிமை பெண், ஆபிரகாமுக்கு அடிமை பெண்ணு. ஆபிரகாம் குழந்தைனால சாராள் இந்த அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ணால் நம்ம சந்ததி அப்படின்னு சொல்லி தேவ சித்தத்தின் மீறி அவங்க திருமணம் நடந்தது. குழந்தை பிறந்தோடனே இப்போ 2 பேத்துக்குள்ளே கொஞ்சம் மோட்டிவாகி இப்போ சாராள் சொல்கிறா இவளை பற்றி விடுஞ்சனோடனே இந்த ஆபிரகாம் பாருங்க, எனக்கு ஆபிரகாமை குறித்து இன்ன வரைக்கும் பைபிளில் புரியாத ஒன்று தான். ஆபிரகாம் கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் எத்தனை அப்பம் கொடுத்தானா? கொஞ்சம் அப்பமும் ஒரு பாட்டிலும் தண்ணியும் கொடுத்து அனுப்பிச்சிட்டானா. யாராருக்கு? ஆகாருக்கும் பிள்ளை ஒரு 14 வயசு இஸ்மவேலுக்கும் கொடுத்து. எப்படி இந்த ஆபிரகாம், நான் பல இதில் தேடி பார்த்தேன், ஏன் இந்த ஆபிரகாம் இப்படி செஞ்சியா? உனக்கு பிறந்த குழந்தை தானே, மனைவியை கூட நீ விட்டுரு, இஸ்மவேல் ஓம் பிள்ளை ஓம் சந்ததி தானே. அந்த நினச்சிருந்தா நீ என்ன கொடுத்துருக்கலாம்? பொண்ணை கொடுத்துருக்கலாம், பொருளை கொடுத்துருக்கலாம், ஆடு மாடை கொடுத்துருக்கலாம், அவங்க வாழ்வாதாரத்துக்கு எதாவது கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஆபிரகாம் ஏழையா பணக்காரன்டா? ராஜா. சொல்லுங்க. பணக்காரர். வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா இருந்தானா. எப்படி இருந்தானா? வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தானா. அவன் பெரிய கோடீஸ்வரனா இருந்திருக்கிறான். கோடீஸ்வரனா இருந்தவன் பாருங்க,
ஒரு மனைவி வெளியே போகிறா, ஒரு பிள்ளை வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் ஒரு பாட்டில் தண்ணியும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து அனுப்புகிறேன். அந்த குழந்தைய தூக்கிட்டு இவ பேர் சபாவில் வனாந்தரத்தில் என்ன பண்ணாலாம், அலைந்து திரிந்தா. ரூட்டு தெரியலை அவளுக்கு, எங்கே போகிறது, எப்படி போகிறது, என்ன செய்கிறது, என்ன எப்படி யாரை பார்க்குறது, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், வாழ்க்கை திசை தெரியாமல் இந்த ஆகார் வனாந்தரத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறா. வழி தெரியலை, போகிற வழி தெரியல, வாழ்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப, அங்கே கொடுமையாக இன்னைக்கு நம்ம தேசத்தில் சித்திரை மாதத்தில் அடிக்கிற மாதிரி இஸ்ரேல் தேசத்தில் பயங்கரமான வெயில் அடிக்கும். அப்படி அடிக்கிற போது, அந்த வெயில் அடிக்கிற போது பாருங்கள், இந்த பிள்ளை அப்பமும் தீர்ந்து போச்சு, தண்ணியும் தீர்ந்து போச்சு. வனாந்தரத்தில் எதுவுமே கிடைக்காது, வாழ்வாதாரமே இல்லாத இடம்தான் ஒரு வனாந்தரம். அப்போ அழுகிறான். இந்த பிள்ளை என்ன பண்ணுறா, ஒரு செடியின் கீழே போட்டாள். மரத்துக்கு கீழே இல்லை, செடியின் கீழே போட்டு அம்பு வாயிற தூரத்தில் போய் அழுகிறா உட்காந்து முழங்கால் படிட்டு. ஏன்னா ஆபிரகாம் இருந்தாலும் கத்தரை அறிஞ்சுக்கிட்டா, கத்தரை நோக்கி அழுகிறா, தேம்பி தேம்பி அழுகிறா. பிள்ளை ஒரு பக்கம் அங்கே சாக போகிற மாதிரி அவன் மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்குது. பாருங்க, ஒரு பிள்ளை சாக போகிறப்ப, ஒரு வியாதிப்பட்ட ஒரு பலவீனப்பட்டப்போ தாய்மடியில் இருக்கிறப்ப அம்மா சொல்லுவா, டே ஒன்றும் செய்யாதடா, தலைவலி ஒன்றும் பண்ணாத, காய்ச்சல் விட்டுரும்னா சொல்லி அம்மா பாதி தேற்றி விடுவா, மருந்து மாத்திரை பாதி அம்மா பாதி தேற்றி விடுவா. ஆனால் இஸ்மவேலுக்கு என்ன இல்லை, அந்த பாக்கியம் கிடைக்கல. அம்மாவும் பாருங்க இங்கே போட்டு அங்கே போய் அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா பிள்ளை சாகிறத பார்க்க விரும்பலை, போய் அழுதுகிட்டு இருக்கிறா. ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி அனாதையாக கிடக்கிறேன், நாங்கள் வானாந்தரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே, இவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் ஆனாலும் துரத்தி விட்டுட்டாருன்னு சொல்லி எங்களுக்கு வழி இல்லையா, யாருமே இல்லையான்னு சொல்லி அழுகிறான். அந்த வனாந்தரத்தில் இவருடைய அழுகையை கேட்க யாருமே இல்லை. ஒருவேளை நீங்கள் சில நேரம் அழுகுவீங்க, உங்கள் அழுகையை கேட்க, உங்கள் அங்காளாய்ப்பை கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்டில் தான் இருப்பீங்க, ஆனால் அது ஒரு வனாந்தரத்தில் இருக்கிற போல இருப்பீங்க. பாருங்க, அழுகிறா, தேம்பி தேம்பி அழுகிறப்ப, அப்போ பாருங்க, நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் உங்கள் அழுகையை, உங்கள் அங்கலாய்ப்பை கேட்க ஒருவேளை இங்கே யாருமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரம தகப்பன் நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நினைவா இருக்கிறவர், உங்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவன். அவர் சொல்லுகிறாரு, உன் கண்ணீர் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்குது மகளேன்னு சொல்லி. இப்போ தேவதூதன் பாருங்க, இந்த பூமியில் உங்களை ஆற்றி தேட்ட யாரும் இல்லையா, கவலைப்படாதீங்க, பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு தகப்பன் நல்ல தெய்வம் உண்டு. பாருங்க, அந்த பிள்ளை அழுகுகளை கேட்டு தேவதூதன் வந்து சொல்ற, சாகாரே ஏன் அழுகிற, ஏன் பிள்ளை அப்படி கிடக்கு, உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு நல்ல பொண்ணு பொருளை யார் கொடுத்துருக்கணும், உன் கணவர் கொடுத்துருக்கணும். ஆனால் உன் கணவர் உன்னை மறந்துட்டாரு, ஆனால் நான் எப்பொழுதும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மறக்க, நீ என்னால் மறக்க படுவதில்லை, நான் விசாரிக்கிறேன். உன் கணவர் உன்னை விசாரிக்காம இருக்கலாம், உன் நாச்சியார் விசாரிக்காம இருக்கலாம், என்னை நோக்கி நீ கூப்பிட்டுட்டேல, நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி. பாருங்க, அந்த அடிமை பெண்ணை ஆசீர்வதித்தா. இது எதனால நடந்தது சொல்லுங்க, எதனால ஆண்டவர் இறங்கி வந்தாரு, தலைப்புக்கு சொல்லுங்க, கண்ணீரோடு கண்ணீரின் ஜெபம். அல்லேலூயா. சாராள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறா, தேம்பி தேம்பி அழுகிறா. நான் சொல்றேங்க, நம்முடைய கர்த்தர் கண்ணீரை கண்டு கடந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. என் சூழ்நிலை மாறல, என் கணவர் மாறல, என் பிள்ளைகள் மாறல அப்படின்னு சொல்லி அழுகாதே போமாய. ஒரு 3 மாசம் நீங்க கண்ணீர் வடிச்சு, காலையில் அதிகாலை எந்திரிச்சு இரவு நேரத்தில் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். 8வது மாதத்துல உங்ககிட்ட சொல்றாரு, அவனை திருத்தம் நினைக்காத, நீ அட்வைஸ் பண்ணாத, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியான். இந்த எரும மாட்டுல எரும பெஞ்சுன்னு சொல்லுவாங்களே, என்னது மழை பெய்யும், அந்த மாதிரி தான் தெரியும். அது ஒன்றும் சொல்லாத, அவனை குடும்பியை எங்க பிடிக்கணும்னா அவர் தான் பிடிக்க முடியும். அவர் பிடிச்சார்னா தான் என்ன பண்ணுவியான், மாற முடியும். அதனால முழங்கால் போட்டு கால கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் கண்ணீரின் ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. கண்ணீரை கடந்து போகிற தேவன் அல்ல. நாகர்கோயில்ல ஒரு பையன் 7 வயசு, இந்த பையலுக்கு திடீர்னு அந்த பையன் அந்த பையலுக்கு டைப்பாய் காய்ச்சல் வந்து கழுத்துக்கு கீழே இருந்து அவனுக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறப்ப எந்த கழுத்துக்கு கீழே இருந்து எதுவுமே செயல்படலை, எல்லாம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்கிருச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, இந்த பையனை நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சுக்கிறணும்,
வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கழுத்து மட்டும்தான் அவனுக்கு அசையம் பரியலன்னு. அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் இந்த ஊழியக்காரர் அந்த பையனை கொண்டு போய் அந்த பையனை பார்த்து அழுதார். ஒரு நாள் அவருக்கு செய்தி கொடுக்க போகிறப்ப வந்து முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்தி கொடுக்க போகிறேன்னா, நீ சுகப்படுத்துகிற தேவன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண போகிறேன். யாராவது எந்திரிச்சு ஓம் பிள்ளையே சுகமில்லாமல் இருக்கிறே, நீ எப்படி சுகம்னு கேட்டால் நான் என்ன செய்வேன் ஆண்டவன் சொல்லி தேம்பி அந்த ஊழியக்கார அழுது அந்த கண்ணீர் அந்த பிள்ளை மேலே பட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளையுடைய சரீரம் எல்லாம் அசைய ஆரம்பிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? அவர் தான் ஜாய்சன். அல்லேலூயா. அந்த ஜாய்சன் தான் பாட்டு எழுதினார். என்ன பாட்டு? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த டாக்டர் சொல்லிட்டாரு, கடைசி வரைக்கும் ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு தூக்கிட்டு போகன்னு சொல்லி பொம்மை மாதிரி சில வருஷங்கள் கிடந்தாரு. பாருங்க, குப்பையா கிடந்தவர். அதனால தான் பாட்டு எழுதினாரு. எப்படி எழுதினாரு? அழகா அந்த வரியை பூரா அந்த பாட்டை உணர்ந்து எழுதினார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஜாய்சன். நாகர்கோயிலில் இன்னைக்கு ஒரு திருச்சபை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடி வலிகள் வேதனைகள் இருக்கும். அல்லேலூயா. சரி, முதலாவது பாருங்க, கண்ணீர் நிறைந்த ஜெபம் ஆகார் பண்ணனே. கர்த்தர் சொன்னார், உன் பிள்ளை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அவனுக்குள்ள இந்த 12 பிறப்புகள் கண்ணீர் நிறைந்த நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்க பிள்ளைகளை உங்க தலைமுறை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்ணீருக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லம் இருக்குங்க. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆகார் அழுது ஜெபம் பண்ணா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் பாருங்க. அரபு நாடுகள், சவுதி அரேபியா, பெரிய ஷேக்குகள்லாம் பாருங்க, இன்னைக்கு கோடீஸ்வரனா யாரு தான்? இஸ்லாமியர்கள் தான். பூரா பெட்ரோல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெரிய பெரிய துபாயிலெல்லாம் பார்த்தா அவங்க அப்படியே இந்த இது போட்டு அப்படியே வருவாங்க பாரு ஷேக்குக. எதனாலங்க அதெல்லாம் ஆசீர்வாதம்? அவங்க சம்பாரிச்ச ஆசீர்வாதமா? ஆகார் ஒருத்தி அன்னைக்கு கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணா அந்த சந்ததியை கர்த்தர் இன்ன வரைக்கும் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் சொன்ன ஆசீர்வாதம் 1000 தலைமுறை மட்டும் உன் சந்ததி என்ன பண்ணும்? தொடர்ந்து இன்ன வரைக்கும் பாருங்க, அவங்க அசைக்க முடியாத மிகப்பெரிய பணக்காரலா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் நிறைந்த ஜெபம் வல்லமை, பவர்ஃபுல். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா அழுகாதீங்க, ஆண்டவர்ட்ட அழுங்க. மனுஷன் முன்னாடி என்ன பண்ணாதீங்க? அழுகாதீங்க. ரெண்டாவது, கண்ணீர் ஜெபத்துக்கு என்ன ஆசீர்வாதம்? முதல்ல என்ன ஆசீர்வாதம் சொன்னேன்? கண்ணீர் நிறைந்த ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்ன ஆசீர்வாதம்? உன் சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, சாமுவேல் எடுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். புதிய ஏற்பாட்டில் தேடாதீங்க, பழைய ஏற்பாடு 9. அடைத்தபடியினால் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலாத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசானப்படுத்தினாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வருஷந்தோறும் அந்த பிரகாரமா செய்வாள். அவள் மனம் அடைந்து அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். பாருங்க, 10ல் வாசிக்கிறேன். அவள் போய் மனங்கசந்து மிகவும் 10ல் இருக்கா? அவள் போய் மனம் கசந்து எப்படி எழுதாளா? மிகவும் அழுது. சும்மா அழுதாளா? நல்லா அழுதாளா? மிகவும் அழுதாள். மிகவும். சிலருடைய கண்ணீர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வறண்ட நிலம் போல இருக்கும். சில அந்த ஒரு அம்மா நேற்று செவம் மண்ணையில் கண்ணீர் வடிக்க பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஹீண்டுது. இது என்னடா கண்ணீர்? இது என்ன ஒரு நடிப்புக்கு? அப்புறம் பாருங்க, கண்ணீரெல்லாம் வரணும் அப்படி இருக்கக்கூடாது, உண்மையான கண்ணீராக இருக்கணும். எரேமியா சொல்றாரு, என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்களெல்லாம் நீரூற்று ஆயிருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? நலமா இருக்கும். என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து என் தலையெல்லாம் எப்படி ஆகணும்? தண்ணீர். என் கண்கள்லாம் எப்படி ஆகணும்? நீரூட்டா இருக்கணும். ஆமா, மிகவும் அழுதா. கண்ணீரில் நிறைய டைப் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொன்றா கேட்க போறேன், சொல்ல போறீங்க. கண்ணீரில் நிறைய டைப் இருக்கு. அண்ணால் எப்படி எழுதாலாம்? மிகவும் அழுதா. வசனத்தை சொல்லுங்க. மிகவும் 10ல் என்ன போட்டிருக்கு? மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். அப்படித்தானே இருக்கு. மிகவும் மனங்கசந்து அழுதாளா?
சில கண்ணீர் பாருங்க, சில கண்ணீர்லாம் பாசாங்க கண்ணீர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் பாசாங்க கண்ணீர் வச்சிருக்கிறீங்க? பாசாங்க கண்ணீர் தெரியுமா தெரியாதா? தெரியுமா? பாசாங்க கண்ணீர் தெரியுமா தெரியாதா? பாசாங்க கண்ணீர் தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா? பாசாங்க கண்ணீர்லாம் வராதா உங்களுக்குலாம்? பாசாங்க கண்ணீர்னா என்னது? ஏதோ ஒரு காரியத்துக்கு அழுவாங்க, ஆனா என்ன வராது? கண்ணீர். அதான் பாசாங்க கண்ணீர். சொல்லுவாங்களா, பாசாங்க கண்ணீர் வடிக்காத, சும்மா அந்த இதெல்லாம் நடிக்காதுன்னுவாங்களா, அதான் பாசாங்க கண்ணீர். ரெண்டாவது ஒரு கண்ணீர் இருக்கு, முதல கண்ணீர். என்ன கண்ணீர்? முதல கண்ணீர். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முதல கண்ணீர்னா யாரான்னு சொல்லுங்க. முதல கண்ணீர் வடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கணவன் பார்த்து மனைவி சொல்லா, சும்மா அந்த முதல கண்ணீர்லாம் வடிக்காத, உன்னை பத்தி எனக்கு தெரியும். முதல கண்ணீர்னா என்னது? எல்லாம் தெரியாமே பேசுறோம், இல்ல தெரியாமலே சொல்றோம். முதல கண்ணீர் வடிக்காத, பாசாங்க கண்ணீர் வடிக்காத. முதல கண்ணீர்னா என்னது? இந்த முதல்ல என்ன பண்ணும்னா, அப்படியே ஏதாவது ஒரு மிருகத்தை நோக்கி தண்ணிக்கிட்ட நிற்குமா, ஏதாவது ஒரு மானம் ஒரு இதை ஏதாவது ஒன்று தண்ணி குடிக்க வரையில அப்படியே பிடிச்சிப்படுமா. பிடிச்சி அதை கடிச்சு சாப்பிடல ஆனந்த கண்ணீர் வடிக்குமா. எதுக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கும்? மாட்டிக்கிட்டியா உன்னை பிடிச்சி, அது கண்ணீர் வடிக்காதுங்க, இது கண்ணீர் வடிக்குமா. மாட்டிக்கிட்டியா உன்னை பிடிச்சி சாப்பிட்டனா அப்படின்னு சொல்லி சில விதத்துல நீங்க போய் சொல்லையில அந்த முதல்ல கண்ணீர் வடிப்பாங்க. உண்மையான கண்ணீர் கிடையாது. அக்கா இப்படி ஆகி போச்சுக்கா, என் குடும்பத்தில் இப்படிக்கா, என் கணவர் இப்படிக்கான அப்படியா அப்படின்னு நானே. ஆனால் உள்ளத்தில் என்ன சொல்லுவாங்க, மாட்டிக்கிட்டியா உனக்கு வேணுண்டி, நீ ஆடுன ஆட்டத்துக்கு. ஆனால் வெளியில் எப்படி வரும்? வெளியில் என்ன வரும்? கண்ணீர் வரும். அதான் முதல்ல கண்ணீர். வெளியில கண்ணீர் அடிப்பாங்க, ஆனா உள்ளத்துல எப்படி இருப்பாங்க? மாட்டிக்கிட்டியா உனக்கு வேணுண்டி, ஆடுற ஆட்டத்துக்கு ஏண்டி நீங்கெல்லாம் அப்படின்னு. ஆனா வெளியில பார்த்தா வேணுவாங்க. இதான் என்ன கண்ணீர்? முதல கண்ணீர். அடுத்து என்ன கண்ணீர் இருக்கு? நீலி கண்ணீர். என்ன கண்ணீர்? நீலி கண்ணீர். அது என்னங்க நீல கண்ணீர்? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன கண்ணீர்? நீலி கண்ணீர். நீல கண்ணீர்னா என்னதுங்க சொல்லுங்க? அது ஒரு நடிப்பு. திடீர்னு அழுவாங்க பார்த்துறீங்களா? அந்த பயந்து போயிட்டியான். இந்த கேத வீட்டுக்கு போவையில் அங்கேருந்து நல்லா வருவாங்க. அது இப்போ போல் ஸ்டேஷனில் தான் ஒருத்தர் இறந்துருக்காருன்னு வைங்க, அவங்க தான் அங்கே வீடு. இங்கேருந்து நல்லா வருவாங்க, அங்கேருந்து நல்லா தின்னு போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. இங்கே வந்தவனே இறங்கி என்ன பண்ணுவாங்கன்னா முடியை வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, கத்திட்டு போவாங்க. அதான் என்ன கண்ணீர்? நீலை கண்ணீர். அந்த கண்ணீர் அழுதுன்னா நீ எங்க இருந்து அழுதுட்டு வரணும்? வீட்ல இருந்தே அழுதுட்டு வரணும். அங்க ஒருத்தர் இறந்து போயிட்டானோ வீட்டுல இருந்தே நீ அழுதுட்டு வந்தா அது உண்மையான கண்ணீர். நீ அங்க இருந்து நல்லா தின்னு போட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு வந்து அந்த முக்குல இறங்கினவனே அப்படியே கேத வீடு வந்துருச்சு, இப்ப பாரு நான் என் நடிப்பை பாரு, அந்த சகோதரி ஏன் நடிப்பை பாருன்னு இங்க இருந்து ஓடுவாங்க. பாத்துறீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு இடத்துல இப்படி தான் நின்று பார்த்துக்கிருந்தேன். ஒரு வேணுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு 5 பொம்பளையால் இறங்குச்சு. இறங்கி அக்கா எப்படி இருக்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு எல்லாம் வந்துருச்சு, பெசாமர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து முடியெல்லாம் குட்டி போட்டு ஓடினாங்க. நானே பயந்து விட்டேன். இது என்னடா, இதான் நீலி கண்ணீரா? இது என்ன கண்ணீர்? நீலி கண்ணீர். நடிப்பு. அப்போ நடிப்பு. சிவாஜிலாம் செத்து போயிட்டார். அதனால தான் ரொம்ப நாள் ஏன் அந்த ஆள் உயிரோட இல்லைன்னா இப்படிலாம் இருக்காங்க, நான் வேணாண்டா நீ நடிக்கிறேன்னு போயிட்டார். சரி, அடுத்து என்ன கண்ணீர் இருக்கு? யாராவது டக்குன்னு ஒரு கண்ணீரை சொல்லுங்க. ஆனந்த கண்ணீர். திவ்யாக்கு கை தட்டுங்க. அதை தான். என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். இது என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். ஆனந்தா ஒப்படைக்கிறே, நான் எப்படி இருக்கணும் கேட்டீங்களா இல்லையா? கேட்டீங்களா இல்லையாங்க? சிவாஜி சொல்லுவாரு. உன்னை பேர சொல்ல ஒப்படைக்கிறேன், எப்பவும் எப்படியா பார்க்கணும்? ஆனந்த கண்ணீர். சந்தோஷத்துல வர கண்ணீர். சில நம்ம குடும்பத்துல எதிர்பாராத நன்மைகள், நம்முடைய சில நாட்கள் குழந்தை இல்லாமல் குழந்தை பிறந்தா சில ஆசீர்வாதங்கள் வரும்போது, சில பிள்ளைகள் படித்து இந்த முதல் இடத்துக்கு வரும்போது பெற்றோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கண்ணீர். என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர். அது என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர். அது சந்தோஷத்தினால வருகிற
ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர். ஆமா, என்ன கண்ணீர் சொன்னேன்? மறக்க கூடாது. பாசாங்க கண்ணீர். என்ன கண்ணீர்? பாசாங்க பாசாங்க. கண்ணீர். அழுவாங்க, ஆனா என்ன வராது? கண்ணீர் கண்ணீர் வராது. வராது. அழுதுகிட்டே இருந்துட்டு மூக்கலஞ்சுக்குவாங்க, ஆனா என்ன வராது? கண்ணீர் வராது. அதான் பாசாங்க கண்ணீர். இந்த பாசாங்க கண்ணீர்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க. அடுத்து என்ன கண்ணீர் சொன்னேன்? முதல கண்ணீர். என்ன கண்ணீர்? முதல்ல நல்லா புடிச்சிட்டு அந்த மிருகத்தை தின்னுக்கிட்டே அழுதுக்குமா. ஆனா அழுக வேண்டியது யாருதான்? மான். அந்த செத்தது அழுகு, இது அழுதுக்குமா. அவனை எப்படிலாம் பிடிச்சி தின்னுட்டே மாட்டிக்கிட்டியா. சில பேர் முதல்ல கண்ணீர் அடிப்பாங்க, பாத்திரீங்களா? அடுத்து என்ன கண்ணீர் சொன்னேன்? நீலி கண்ணீர். நீலி கண்ணீர் நடிப்பு. அடுத்து ஆனந்த கண்ணீர். பாருங்க, அண்ணாள். ஆனா இன்னொரு கண்ணீர் இருக்குங்க. உள்ளம் ஒட்டஞ்சு, ஆவியில நொறுங்கி, அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, நம்மளை யாருமே மனுஷனா கூட ஏற்றும அந்த கண்ணீருக்கு கர்த்தர் சமூகத்துல பலன் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, இங்க அண்ணா மிகவும் எப்படி இருந்தானா? மிகவும் மனம் கசந்து அழுதா. அந்த அழுகையின் கண்ணீரை கர்த்தர் அவருடைய தடைகளை உடைச்சு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, நான் சொல்றேன், உங்களுடைய அழுகை கண்ணீர்ல ஒரு வல்லம் இருக்குங்க. உங்க கண்ணீர் இருந்து நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். எதுவும் மாற்றாது, எதுவும் தேரலை, எதுவும் இதாகலை அப்படின்னு சொல்கிறீங்களா? வீட்டில் காலையில் எழுந்திரிங்க, நைட்டு படுக்கையில் நல்லா யாருமே இல்லாமல் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரி அழுது ஜெபம் பண்ணுவாங்களாம், தான் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக. பிள்ளைகள்லாம் வாலிபாயி பூரா போதைக்கு அடிமையாயிட்டாங்க. கணவரும் பயங்கர தண்ணி வண்டி. இந்த சகோதரி ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே எப்போ மாற போகிறாங்கன்னு. அநேக நாள் ஜெபிச்ச உடனே ஒரு நாள் கேட்டாங்களாம், ஏன் ஆண்டவரே நான் இப்போல்லாம் ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபத்தை கேட்குறீங்களா இல்லையா? இவ்வளோ நாளும் ஜெபம் பண்ணுறேன், 2 பிள்ளையும் மாறல, கணவரும் மாறன்னு சொன்னோடனே அந்த சகோதரியை ஒரு தேவ தூதன் வந்து ஆவியில் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய பரலோகத்தில் ஒரு கேட்டில் முன்னாடி கொண்டு போனப்போ அந்த சகோதரி தான் பரலோகமா, அங்கே பூரா பாட்டிலாக வச்சுருந்தாங்களாம். அப்போ அந்த பாட்டில் இந்த சகோதரி பேர் எழுதிருந்துச்சான். அப்போ தேவதூதன் இந்த சகோதரி கேட்டால், எதுக்கு பாட்டிலாக வச்சுருக்கீங்கன்னா, பூமியில் யாரெல்லாம் கண்ணீர் சிந்துறார்களோ அந்த கண்ணீரெல்லாம் எங்கே இருக்குது? துருத்தியில் வச்சுருக்கோம். கபார் உன் கண்ணீரை பாருஞ்சனோடனே அந்த சகோதரியுடைய பாட்டில் வந்து ஃபுல்லாகிற அன்னைக்கு தான் ஃபுல்லாச்சான். உன் கண்ணீர் வந்து ஃபுல்லாக இன்னைக்கு தான் ஆயிருக்கு. கர்த்தர் உன் கண்ணீரை விசாரிக்கிற காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. உன் கணவரை மாற்ற போகிறா, உன் பிள்ளைய மாற்ற போகிறா. நீ சிந்தின கண்ணீர் ஒரு நாள் வீணாகன்னு சொல்லி அப்பதான் அந்த சகோதரி சொல்றாங்க, என் கண்ணீருக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு. அல்லேலூயா. 3வது பாப்போமா? 3வது ஒரு சின்னது பாப்பா, எரேமியா 38 எடுத்துங்க. 2வது ஆசீர்வாதம் தடைகளை உடைக்கும். 38ஆம் அதிகாரம். தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். சாரி, ஏசாயா மரணத்துக்கு ஏதுவாயிருந்தால் அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசனத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த, நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இங்க எசேக்கியா வியாதிப்பட்டு, கிட்டத்தட்ட கேன்சர் வியாதின்னு சொல்லுவாங்க, பிளவு முதுகுல, அது கேன்சர் வியாதின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏசாயா மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மறித்து போனே. இப்போ பாருங்க, எசேக்கியா சுவர் பக்கமாய் திரும்பி அழுகிறான். ஏன் நினச்சி அழுகிறியா? ஆண்டவரே, நான் இப்போ போயிட்டா என் மனைவி பிள்ளைகளான அதையா போயிடுவாங்களா ஆண்டவரே? இந்த தேசம் அப்படி போயிருமே ஆண்டவரே, நான் இந்த வயசில் மறித்து போனால் என் நிலைமை என்ன ஆகுது? என் பிள்ளைகளை யார் பாப்பான்னு சொல்லி, நீரளவா வாழ வைக்கிறவர், நீரளா காரியங்களை மாறுதலாய் பண்ணுகிறவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், சாபத்தை மாற்றுகிற தேவன், நீரளவா உயர்த்துகிறேன், நீரளவா தாங்குகிறவே, நான் மறுத்து போய் நீங்களே சொல்லிட்டா நான் எங்கே போவே ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு எசேக்கியா அழுகிறான். அழுக ஏசாயா சொல்லிட்டு வீட்டு வாசப்படி கூட தாண்டலை. ஆண்டவர் சொன்னார், போடா எசேக்கியா அழுகிறியா,
அவன் கண்ணீரை என்னால பார்க்க முடியல, நீ போய் சொல்லு, நான் 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுப்பேன். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. கண்ணீர் நிறைந்த ஒரு ஜெபம் மரண கட்டுகளை உடைக்கும். அல்லேலூயா. கண்ணீர் நிறைந்த ஜெபம் உடம்புல ஆரோக்கியத்தை வர பண்ணும். அல்லேலூயா. பாருங்க, கண்ணீர் நிறைந்த ஜெபம் மரண வல்லமைகளை கூற கர்த்தர் உடைத்து போடுகிற ஒரு காரியமா இருக்கிறது. உன்னை வாழ வைக்கிற என் தேவாதி தேவன் சொல்லுகிறா, நீ கண்ணீர் நிறைந்த ஜெபிக்கிற ஜெபம் உன் சூழ்நிலையை மாற்றும், உன் பிரச்சனைகளை மாற்றும், போராட்டங்களை மாற்றும். எல்லா சூழ்நிலை எதிராக வந்தாலும் கண்ணீரின் ஜெபம் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நம்ம முடிச்சிருவோம்.